பார்வதியாக வருகின்றீர்களே, எதற்காக வருகின்றீர்கள்? அதாவது இறப்பு பிறப்பில்லாத கைலைநாதன் என்று சொல்கின்றார்கள் ஆண்டவர். பேயாண்டி பிறைசூடி பிச்சைக்காரனிடத்தில் சென்று நாங்கள் பெரிய பெருமாக்கி விட்டு வருகின்றோம். சிவபெருமானை இழிவாக பேசலாமா நீங்கள்? கண்டிப்பாக பேசக்கூடாது. ஆனால் 12 வருடம் காலம் பாரதத்தை செய்த பிற்பாடுதான் பெருத்த வரங்கள் தந்து விட்டிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வரை கொடுத்தவர்களா? உண்மைதான். இப்ப நீங்க பேசலாமா? கண்டிப்பாக பேசக்கூடாது. சரி, இருக்கணும். கோபத்துல இருக்கிற வரம் வாங்கினீர்களா? சரி, நான் உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அழியுங்கள், சட்டத்துக்கு பிள்ளைகள் எனக்கு பிள்ளைகள். கண்டிப்பாக ஒரு வரம் நான் தருகிறேன், வாங்கி போங்களேன். தம்பி, இந்த பெண்ணிடத்தில் இந்த பெண்ணாளத்தில் வார்த்தை சொல்கிறாய் பார்த்தாயா? காத்து வரக்கூடிய மண்ணை இந்த போதாலும் வாங்கி வந்து வரவழைத்து போதாலும் பெண்ணிடத்தில் வருவாங்களாமா? ஓடி என்று உரைத்து விடு. அப்படி இந்த வார்த்தை கேட்கக்கூடாது. சரி, பார்வதிகள் சொல்லுகிறார்கள். இப்ப உங்களுக்கு அம்மா மாதிரி நீங்க போடி வாடி பேசலாமா? கண்டிப்பாக பேசக்கூடாது. இருந்தாலும் பேசுகிறேன். போய் பெண்ணிடத்தில் வரும் வாழ்வதாக இல்லை. போ பார்த்து வாடி போடி என்று பேசுகின்றார். நீங்களே மாதிரி பெண்களை வாடி போடி இழிவாக பேசுகின்றார். என்னை போல பெண்களை இழிவாக பேசின காரணத்தினால் என்னை போல ஒரு பெண்ணின் கையாலும் தலையாலும் சீக்கிரத்தில் அறுபடமாடா. இந்த உலகத்தில் பொறுத்திருக்கக்கூடிய ஆடவர்கள் அங்கீகாரம் ஐயாயிரத்தி வாங்கினார்கள். பெண்களுக்கு சாபம் போடுகிறார். போட்டு சாபம் அளிக்கல. பரமசிவன் அவர்களுடைய பரமசிவன் பொண்டாட்டி பார்வதியா கிடையாதுடா. பேயாண்டி பேயாண்டி மரியாதையாக சென்று விடு. சாபத்தை கொண்டு சரி, அம்மையான கைலாசம் வருகின்றாரா? ஏழு கடலுக்கு அப்பாலே இரும்பாலை கோட்டை கொட்டு 7 கோட்டை கொட்டு அண்ணன் தம்பி 7 பேரும் இருந்து உலகை அரசாட்சி செய்து வருகிறார்கள். அரசாட்சி செய்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாளைய தினத்தில் தாழ்வடி பார்த்து சொல்லுகிறார்களே தம்பி, அதாவது வரங்கள் அனைத்தும் கையிலிடத்தில் வாங்கிவிட்டு வரக்கூடிய நேரத்தில் அப்படி பார்த்துடைய ஒரு சாபம் வந்தார் அல்லவா? பெண்களுடைய கையாலே விடுவா என்று சொன்னார் அல்லவா? கண்டிப்பாக மறக்கக்கூடிய சாபம் கிடையாது. எனக்கு ஏதோ அது சரி என்று படவில்லை. ஆகையால் அதாவது வடக்கோட்டை வாசலிலே ஒரு கோட்டையாக வைத்து அவளுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கும் வருடத்திற்கு ஒரு வருடம் கொடுத்து கப்பம் கட்டி வந்தால் என்ன பூசை செய்யணும்னு சொல்றியா? கண்டிப்பாக. அப்படியா? அம்மா என்ன செய்வாங்க? அப்படியே தனித்து விடுவோம். நல்ல யோசனை தான் சொல்லி மந்திரி படுத்து சொல்லுகிறார். மந்திரி உடனடியாக பார்வதி கோவிலானது கட்டி அதை தினத்தோடு ஒரு பூஜையானது கொடுத்து வா. அப்படியே ஆகட்டும் சொல்லி கோவிலானது கட்டி ஒரு பூஜையானது கொடுத்து வருகின்றார். 12 வருடமாக பூஜை செய்து வருகின்றாராம். 12 வருடத்துக்கு அப்பாலே இவருக்கு அதிகாரம் கூடுகின்றது, தலைக்கணம் ஏறுகின்றது. ஏன்னு சொன்னா வாங்கின மரம் அப்படி யாருக்கும் பயப்படல. நினைக்கின்றார் போய் ஒரு பெண்ணுக்காக பயந்து கோவில் கட்டி பூஜை செய்வதா? ஒரு காலம் நடக்கக்கூடாது. அப்பா மந்திரி, கோவில் வாசலை இழுத்தடைத்து விடு. கோவில் வாசலை இழுத்தடைத்தார்கள். இப்படி இருக்கவே அம்மையுமே பார்வதியால் அடைந்தாய். இடத்திலே சொல்கிறார்கள் என்று சொன்னது நான் சொல்ல பார்வதியார் பகவானை பார்த்து சொல்லுகின்றார்,
சுவாமி அந்த சமயத்திலே தாரகன் என்னை ஆடி போடுன்னு இழிவாக பேசினார். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு தங்கி இருந்தீர்கள். என்னுடைய கிருபையால் தான் உனக்கு கப்பம் படம் வாங்கி தந்தேன் இல்லையா? மனைவியே ஆடி போடுன்னு பேசும்போது யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக உன்னுடைய கோபம் மனது தணிய வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் நம்மளுடைய குழந்தைகள் அல்லவா? பகவானே, என்னையும் உங்களையும் ஏளனமாக பேசுறது தவறில்லவா? சரி, தவறுதான் சுவாமி. அதற்காக தானே கப்பம் கட்டி வந்தார்கள். யாரு கப்பம் கட்டுறா? அவர்கள் தான். கப்பத்தில் இருந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. கப்பத்தில் இருந்து விட்டாரா? ஆமா. அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கே கோபம் வருதா? எனக்கு எப்படி கோபம் வரும் சுவாமி? வந்திருக்கும் பகவானே, உடனே தாரனுடைய தலையெழுத்தாக வேண்டும். ஏன்னா தேவர்கள் நிக்கிறது பாத்தீங்களா? அவ்வளவு அட்டூழியம் செய்யலாம் நம்முடைய கோட்டையில். கண்டிப்பாக கண்டிப்பாக உயிரோடு வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கக்கூடாது பெண்ணே. அதாவது அவனுடைய தலையே அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய். அதாவது வந்து அவன் வாங்கி வரவில்லை என்று சொன்னார். ஆடவர்களுடைய கையாலே அழியாத வரத்தை வாங்கிவிட்டான் தாருகன். அப்படியா? ஆகையால் அவனுடைய கொல்ல இயலாது. நீங்க அப்படி ஒரு வரை கொடுத்திருக்கீங்க. சரி, நான் அவனுக்கு எப்படி சாபம் கொடுத்தேன் தெரியுமா? என்னை போல ஒரு பெண்ணின் கையாலே உன் தல்லை அறுபடும் என்று சாபம் கொடுத்தேன். அப்படி என்று சொன்னால் நல்ல யோசனை சொன்னாய் பார்ப்பது. அப்படி என்று சொல்லி உமையனுடைய வார்த்தையை தட்டாமல் 70,000 மாதங்களை வரவழைத்து அதை 7 பெண்களாகவே உறவி செய்தார்களா? 70,000 மாதங்கள் சொன்னா 70,000 பெண்கள். என்ன ஒரு பெண்ணை வச்சுட்டு ஒரு மாதிரி விட்டாரு வீட்டுல ஒரு கையில எல்லாம் திண்ணைக்கு வெளியே. ஏன் தெரியுமா? எதுக்கு? முத போனோடனே கண்டிஷன் போடுவான். 7 கால இருந்து 8 கால தான் அவனுக்கு டைம் கண்டிஷன். ஆமா, அதாவது உத்தரவு போடுவான். இதெல்லாம் நம்ம உத்தரவு போடுவோம். அதாவது 7:45 இருந்து 8:15 வீட்டுக்கு வரலன்னு சொல்லியிருந்தா நீ உங்க அம்மா வீட்டுலதான் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். சரி, ஏன் தெரியுமா? அந்த 7:15 இருந்து 8:15 தான் சம்பளம் கொடுப்பாங்க. நம்ம அதை வாங்கிட்டு உடனே வந்துடணும். ஒரு பெண்ணாவது சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்க. ஆமாமா, உங்க கதையை சொல்றீங்க. உங்க கதையை யாரும் இப்ப கேட்கல. அதாவது அப்ப 70,000 பெண்கள் 7 பெண்களாகவே பாதித்தார்களா? ஒரு பெண்ணுக்கு 10,000 பலம். அந்த பெண்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? வேதத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்களா? 7 பெண்களும் ஈஸ்வரனா முன்னே வந்து ஏதேது ஈஸ்வரரே ஈஸ்வரரே செய்த காரணம் அவனுடைய தலையறுக்க இப்படி 7 பெண்களும் சிவபெருமான் முன்னே வந்து கேட்கின்றார்களா? சுவாமி, சுவாமி, நாங்கள் தான் பெண்கள் என்ன உங்களை பிறவி செய்த காரணம் என்னவென்று சொன்னார். நல்லாக பிறவி செய்தீர்கள். 7 கடலுக்கு அப்பாலை இரும்பாலை கோட்டை போட்டு இருந்துலகை ஆண்டு வருகின்றார்கள் தாருதர்கள். தெய்வாதி தேவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியம் அவர்களை பொறுக்க முடியாமல் வந்து முறைப்படுகின்றார்கள். ஆகையா சரி சரி, ஆனா இப்ப என்ன செய்யணும்? உடனடியாக அவர்களை தாங்கள் சென்று தலையை அறுத்து வர வேண்டும். சுவாமி, இப்பதான் பிறகு வந்திருக்கோம். ஓடோடி போய் தலையெடுத்து வாரினை சொல்லிக்கிட்டீர்களே, கையை பார்த்தீங்களா? கையில எதுவுமே இல்ல சுவாமி. என்ன கையில் ஏதாவது வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக வாராயிரம் உங்களுக்கு பரிசளிக்கின்றேன். அப்படியா? பகவானே, தாருகள் எங்கே இருக்கின்றார்? 7 கடலுக்கு அப்பாலே இரும்பாலை கோட்டை போட்டு இருந்துலகை ஆண்டு வருகின்றார்கள். அப்படியா? இதோ சென்று அவருடைய தலையை நாங்கள் அறுத்து வருகின்றோம். சரி, 7 பெண்களோ போலே கூடினார்களா? சரி, தாருடைய
தாரனுடைய கோட்டையில் வருகின்றார்கள் 7 கடல் கடந்த தாரனுடைய கோட்டையில் வந்து போடுறாங்க சத்தம் வீர குரவை ஒளி முழக்கினார்களா ஒரு பெண் குலவையிட்டாலே இப்ப எத்தனை ஊருக்கு கேட்கும் நான் எல்லாம் குலவு போட்டு வச்சுக்கலாமா யாருக்கு கேட்காது 7 பெண்களும் குலவு போட்டா எப்படி கேட்டிருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பா கோட்டையில் அது இருந்ததா தாரன் அந்த கோட்டையிலே எப்படி போர் புரிந்தார் வாருங்கள் பாடா பாடா காட்டி ஓட்டலிட்டாரே